பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனல் 1K ரீச் ஆகிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சில பேர் கேட்குறீங்க, ஏன் லேட்டாக போடுறீங்க வீடியோன்னு. இந்த 1 மந்த் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து வீடியோலாம் வந்து கண்டினியூவாக வந்துடும். ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஆர்மிஸ், உங்களுக்கு பிஎல் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. டாக்டரே, நீ ஈஸியாக சொல்லிவிட்டு அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு. இதை எப்படியா நான் என் வீட்டில் போய் சொல்லுவேன்? அவன் என் அக்கா மாமாவுக்கு ஒரே பையன்யா. இது மட்டும் என் அக்காவுக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான், அவள் தாங்க மாட்டாயா? இதை பாருங்கள் மிஸ்டர் ஜிமின், இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இதை நீங்கள் தான் உங்கள் வீட்டில் சொல்லி புரிய வைக்கணும். வேறு வழி இல்லை. அவருக்கு தலையில் பலமாக அடிபட்டுருக்கு. லாஸ்ட்டு 5 வருஷத்துக்குள்ள மெமரிஸ் எதுவுமே இப்போ அவர்கிட்ட இல்லை. ஸோ நான் கொடுக்குற மெடிசன், அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சவங்க, அவருக்கு பழக்கப்பட்ட இடம், அவருக்கு பழக்கப்பட்ட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மெமரிஸை திரும்பி ரீக்ரியேட் பண்ண வைங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். அதை தாண்டி வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் போயிட்டு வீட்டில் சொல்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. மற்றபடி அவர் உடம்புக்கோ அவர் உயிருக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ நான் கொடுக்குற மெடிசனெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அப்படி வேறு ஏதாவது பிரச்சனைனா கூட்டிகிட்டு வாங்க திரும்பிங்க அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாங்க. ஏற்கனவே என் மாமங்காரன் நான் தான் அவன் பையனை கெடுக்கிறேன்னு என்னை பிடிச்சி கத்திட்டு இருப்பார். இப்படி நான் மட்டும் கூட்டிகிட்டு வந்து பழசெல்லாம் மறக்க வச்சேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், என்னை அதோடு அடித்து விட்டு பற்றி விட்டுருவார் எங்கேயாவது. இது பாருங்கள் ஜிமின், லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ள மெமரிஸ் மட்டும்தான் ஜங்குக்கு போயிருக்கு. மற்றபடி அவர் உடம்புக்கோ அவர் உயிருக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் பேசி புரிய வைக்கணும் உங்கள் அக்கா மாமா கிட்ட. மற்றபடி நான் கொடுக்குற மெடிசனை நீங்கள் ரெகுலராக கொடுத்தாலே போதும். மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. அப்படி அது மீறி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் திரும்பி இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ஜேகேவையும் ஜிமினையும் பற்றி இன்ட்ரோ சொல்லணும்னா, ஜேகேவோட தாய் மாமா தான் ஜிமின். ஜேகே ஒரு சரியான பிளேவாய், பொண்ணுங்க, பப்பு, பார்ட்டி, பசங்க அப்படின்னு சுற்றுற கேரக்டர். ஜேகேவோட தாய் மாமா ஜிமினும் ஜேகேவும் தான் வந்து ஃபாரின் வந்திருப்பாங்க கம்பெனி விஷயமா. ஸோ அப்போ வந்த இடத்துல தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும். அதில் ஜேகேவுக்கு அடிபட்டு பழசெல்லாம் வந்து ஜேகே வந்து மறந்துருப்பாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு திரும்பி கொரியாவுக்கு தான் வந்து ஜிமினும் ஜேகேவும் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜேகேயும் ஜிமினும் தான் கொரியாவுக்கு ரீச் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து இப்போ காரில் போயிட்டுருக்காங்க. மாமா, என்னையா சொல்கிற நீ? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாண்டா மருமகனே, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது. என்னையா சொல்கிற நீ? இந்த சின்ன வயசில் யாராவது ஒரு குழந்தைக்கு அப்பா ஆவாங்களா? என்னையே இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, என் வாழ்க்கையே போட்டு கெடுத்து வச்சுருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தலையில் கை வச்சுக்கிறான். பிகாஸ் ஜேகேவுக்கு வந்து மேரேஜ் ஆனது, குழந்தை பிறந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஜேகே, நீ கொஞ்சம் அமைதியாக இருடா. நானே உன் அப்பங்காரன் என்ன சொல்லணும்னு தெரியலன்னு பயத்தில் இருக்கான். நீ வேற லபன்னு புலம்பிக்கிட்டே வர. சும்மா இருடா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசு. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனா நான் என்ன தாண்டா பண்ணுறது? இந்த மாமங்காரன் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளுடா. கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு நீனு. ஜிமின் எவ்வளவோ சமாதானம் பண்ணுறான், ஆனால் ஜேகே கேட்கவே மாட்றான். காரில் அவன் பாட்டுக்கு அப்படியே கத்திக்கிட்டே வரான். இப்போ ஜேகேவோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா வந்து 20-21 வயசு, அந்த காலேஜ் டைமில் உள்ள மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மெமரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து இப்போ ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். லாஸ்ட்டு 5 வருஷத்துக்குள்ள மெமரிஸ் எதுவுமே இல்லை. ஸோ பழைய ஜேகே எப்படி பொண்ணுங்க, பசங்க, பப்பு அப்படின்னு சொல்லிட்டு துருன்னு இருப்போனோ அதே மைண்ட் செட்டில் தான் இப்போ ஜிமின் கிட்ட கத்திக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். மருமகனே, அப்படிலாம் வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுடா, புரிஞ்சுக்கோடா. மாமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஈக்குவலான பார்ட்னர் தான் வேணும். உன் மாமா சொட்ட தலையம் கட்டி வச்சான்லாம், கண்டவன் கூடலாம் என்னால் குடும்பம் நடத்த முடியாது, பார்த்துக்க. முதல்ல அவனை வீட்டை விட்டு போக சொல்லுங்கள். டேய் வாயை மூடுடா, வீடு வேற வந்துடுச்சு. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் மூடிட்டு என் கூட வா அப்படின்னு ஜங்குக்கு ஜிமின் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ என்ட்ரன்ஸ்லேயே டோர்கிட்ட ஒரு ஆள் நிற்கிறாங்க. அப்போ ஜங்குக் தான் ஜிமின் காதுகிட்ட போய், மாமா, யார் இவன்? நம்மளை எதுக்கு இப்படி குறுன்னு பார்த்துட்ருக்கான்? டேய் வாயை மூடுறா, அது உன் மச்சான் சுகா, உன் பொண்டாட்டியோட அண்ணங்காரன். என்னது, இவன் என் மச்சானா? போச்சு, பார்க்கவே ஆள் ஒரு மாதிரி தினுசாக இருக்கான். காசு கொடுத்து சிரின்னு சொன்னால் கூட சிரிக்க மாட்டான் போல். அப்போ இவன் தம்பி இப்படி தான் இருப்பானா? டேய் அவசரப்பட்டு இவனை பார்த்து முடிவு எடுத்துடாதடா. சுகா அவங்க அப்பா மாதிரி, ஆனால் உன் ஆள் அவங்க அம்மா மாதிரிடா, அழகாக இருப்பான்டா அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக் போட்டுக்கு அம்மான்னு கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஹாலுக்கு. ஏம்மா எங்கம்மா இருக்க? அப்போ ஜங்குக்கோட சவுண்டு கேட்டு ஜங்குக்கோட அம்மாவும் கிச்சன்லேருந்து வராங்க. ஜங்குக் வந்துட்டியா அப்படின்னு ஜங்குக்கை கட்டி பிடிச்சி ஃபேஸ் ஃபுல்லாக அவங்க அம்மா அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தள்ளிப்போம்மா, உன் கொஞ்சலெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ.
மாமா ஏதோ எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு வயசில் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் இந்த சின்ன வயசுலலாம் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்க முடியாது பார்த்துக்கோ. உடனே அவனை அவங்க வீட்டுக்கு போக சொல்லு. என்னால் கண்டவன் கூடலாம் வாழ முடியாது. என்னோடய ஸ்டேட்டஸ்க்கும் என்னோடய அழகுக்கும் எனக்கு ஈக்குவலானவன் தான் எனக்கு வேணும் பொண்டாட்டியா. உடனே அவனை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. அப்படி இப்படின்னு ஜங்குக் பட்டுக்கு ஹாலில் நின்று கத்திக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்குற சுகாவுக்கு செம வெறியாகுது. அவனோட தம்பி கூட வாழ மாட்டேன், வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு சுகாவுக்கு செம கோவம் வருது. விட்டால் ஜங்குக்கை போட்டு அடிச்சிருவான் போல். மெமரி லாஸ்லாம் ஆகி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்ததுனால அப்படியே பல்ல கடிச்சிட்டு நிற்கிறான் சுகா பட்டுக்கு. இப்படிலாம் ஜங்குக்கு சத்தம் போடுறத கேட்டு ஒரு பர்சன் தான் கிச்சனில் இருந்து அப்படியே வராங்க. அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கு அப்படியே சேடாக இருக்குது. கண்ணிலலாம் அப்படியே டியர்ஸ் வந்து அப்படியே தேங்கி நிற்கிது. அவங்க கையில் அப்படியே க்யூட்டாக ஒரு பேபி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேபியோடு அப்படியே வெளியில் வராங்க. அப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு ஷோல்டரை தட்டி, டேய் அங்கே பாரு, அதான் அவன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும். அப்போ ஜேகே தான், அவன் அவன் அப்படின்னு தன்னாவிட்ட திரும்பி பார்க்குறான். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ஆச்சா போச்சான்னு கத்திட்டு இருந்த ஜங்குக் அப்படியே சைலண்ட் ஆகி வாயை பொழந்து பார்த்துட்ருக்கான். இப்படி ஜேகே வாயை பொழந்து பார்க்குறத பார்த்துட்டு ஜிமின் கிட்ட போயிட்டு, மாப்பிள்ளை வாயை மூடு, வாய்க்குள்ளே 2 ஈ போயிட்டு காது வழியாக வெளியில் வருது. ஐயோ மாமா, யார் இவன்? 2 பன்னுக்கு நடுவில் வச்ச வெண்ணெய் மாதிரி சும்மா பளபளன்னு இருக்கான். அதான் உன் பொண்டாட்டி டயாங் பேர். கையில் இருக்கிறது உன்னோட ஜூனியர் வெர்ஷன், அதாவது உன்னோட புள்ள குக்கி. எப்படி உன்ன மாதிரியே முட்டைக்கண்ணை வச்சுட்டு அழகாக இருக்கான்ல? ஐயோ பிள்ளைய விடியா, பிள்ளையோட அம்மாவை பாரியா. என் லைஃப்பில் என் அப்பங்காரம் பண்ண எனக்கு ஒரே நல்ல விஷயம் இவனை எனக்கு கட்டி வச்சது மட்டும்தான் அப்படின்னு ஜிமினும் ஜங்குக்கும் அவங்க காதுக்குள்ளே கேட்குற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் அவனோட ரூமில் அப்படியே டயாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு மயிறு இருக்கா பாரு. 2 மாதத்துக்கு அப்புறம் பழசெல்லாம் மறந்து புருஷன் வந்திருக்கானே, போய் பேசுவோம், பழசை ஞாபகப்படுத்துகிற மாதிரி பண்ணுவோம்னு கொஞ்சமாவது அறிவு மயிறு இருக்கா பாரு. வரட்டும், அவனுக்கு இருக்குது அப்படின்னு டைமை பார்க்குறான். டைம் வந்து 10 o'clock ஆகுது. மணி 10 ஆகுது. இன்னும் அப்படி என்ன தான் எங்கள் அம்மா கூட பிடுங்கிட்டு இருப்பானோ தெரியலன்னு ரூமை விட்டு வெளியில் வரான். வந்து பார்த்தா வீட்டில் லைட்லாம் ஆஃப் ஆகி இருக்குது. ஆப்போசிட்டில் ஜிம்மின் தான் ஃபோன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே நடந்து வரான். என்ன மாப்பிள்ளை, தூக்கம் வரலையா? ஆமாம், வீட்டில் எங்கே யாரையும் காணும். அக்காவை கேட்குறியா? அக்கா அது ரூமுக்கு தூங்க போயிருக்கோம். மணி 10 ஆச்சுல. சரி, அவன் எங்கே காணும்? அவனா? யார் மாப்பிள்ளை, யாரை கேட்குற? சுகாவையா? சுகாவை இல்லை. அதான் மாமா, அவன் எங்கே? மணி 10 மேலே ஆச்சு, இன்னும் தூங்க வரல. ஓ, கேட்குறியா? அவனை நாங்கள் அப்போவே சுகா கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டோமே. என்ன சொல்கிற, அனுப்பிட்டீங்களா? ஆமாம், நீ தானே அனுப்புன்னு சொன்னேன். அதான் சுகா கூடயே அவங்க வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிட்டோம். யோ, யாரை கேட்டியா அவனை அனுப்புனீங்க? டேய், நீ தானடா காலையில் அந்த கத்தனை அவனோட ஒரே வீட்டில் இருக்க முடியாது, அவனை அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படி இப்படின்னு கத்தி வீட்டையே 2 ஆக்குனேன். இப்போ என்னடானா ஏன் அனுப்புனீங்கன்னு கேட்குற? யோ, நான் சின்ன பையன்யா, பழசெல்லாம் மறந்த கடுப்பில் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், அதுக்குன்னு அவனை அப்படியே குழந்தையோட அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுவீங்களா? அப்படின்னு ஜங்குக் ஜிமின் கிட்ட கோவமாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஜிமின் தான், டேய் கத்தாத, உன் பொண்டாட்டி பிள்ளைய ஒன்றும் நாங்கள் வீட்டை விட்டுலாம் அனுப்பலை, பக்கத்து ரூமில் தான் தங்க வச்சுருக்கோம், போய் உன் பொண்டாட்டி பிள்ளைய பாரு அப்படின்னு ஜிமின் சிரிச்சுக்கிட்டு ஜங்குக்கோட ஷோல்டர் அப்படியே தட்டுறான். தட்டிட்டு ஜிமின் அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக பூனை மாதிரி டேயோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா குழந்தையும் டேயும் அழகாக க்யூட்டாக அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படியே பொறுமையாக போயிட்டு அவங்க பக்கத்தில் அப்படியே போய் உட்காடுறான். பேபி அப்படியே பார்க்க அப்படியே ஜங்குக் மாதிரி க்யூட்டாக இருக்குது. மேலே ஒரு பிக் இருக்குல்ல, அது மாதிரி தான் குழந்தை இருக்குது. என் புள்ள, என்னோட புள்ள பாரு, அப்படியே குட்டி கண்ணு, குட்டி கண்ணம், லிப்ஸு எப்படி குட்டியாக அழகாக இருக்குன்னு பாரு, எப்படி க்யூட்டாக லிப்ஸ் அப்படியே பவுட் பண்ணிட்டு தூங்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். என்னையே எனக்கு முன்னே ஜெராக்ஸாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு குழந்தையோட கண்ணம் மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்க்குறான். அப்படியே சாஃப்டாக பாரு, எவ்வளோ அழகாக பூ மாதிரி இருக்கான்னு. அப்படின்னு குழந்தையோட 2 கண்ணத்துலேயும் மாறி மாறி அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜங்குக்கோட ஐஸ் பக்கத்தில் தூங்குற டே மேலே போகுது. டே அப்படியே க்யூட் பவுட்டோட மெஸ்ஸி ஹேரில் பார்க்கவே அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கான். பார்க்கவே ஒரு ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு கல்ப் பண்ணுறான்.
கட்டின பொண்டாட்டி பிள்ளைய தூங்கினதுக்கப்புறம் தெரியாமல் பார்க்குற ஒரே புருஷன் நானாக தான் இருப்பேன் போல. பாரு எப்படி குழந்த மாதிரி தூங்குறான்னு. சே, உன்னை போயாடா வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு பெரிய புளித்தி மாதிரி கத்துனேன். அப்படியே அவனே அவன் தலையில் அப்படியே அடிச்சுக்கிறான். அப்படியே பொறுமையாக கிட்ட போகிறான். போய் டேயோட நெத்தியில் தான் அப்படியே சாஃப்டாக அப்படியே கிஸ் பண்ணுறான். டே ஜங்குக்கா, நீயே தேடி அலைஞ்சு திரிஞ்சிருந்தாலும் இப்படி ஒரு பொண்டாட்டியோ கிடச்சிருக்க மாட்டா. பாரு எம்பூட்டு அழகாக இருக்கான்னு. என்ன மாதிரி ப்ளேபாய்க்கு இப்படி ஒரு குடும்ப குத்து விளக்கா. ஐயோ, இவனை என் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சந்தோஷத்தில் டேயோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சி கிள்ளுறான். பார்க்கவே இவனே குழந்த மாதிரி தான் இருக்கான். இதில் இவனுக்கு ஒரு குழந்த அப்படின்னு டேயோட தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே கண்ணாலே அப்படியே ஸ்கேன் பண்ணுறான். அப்போ தான் ஜங்குக்கு ஒன்று நோட் பண்ணுறான். டேயோட டிஷர்ட் அப்படியே தூக்கிட்டு இருக்கு. அதில் டேயோட க்யூட்டான டம்மி அப்படியே தெரியுது. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே கல்ப் பண்ணுறான். நான் ஏதோ லவ் மூடில் வந்தால் இவன் என்னை வேறு மூடுக்கு மாற்றி விட்டுருவான் போலையே அப்படின்னு டேயோட டம்மி அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறான். டி ஜேகே, கட்டின புருஷனை எப்படி காஜியாக பார்க்குறியே, வெக்கமாக இல்லை தூ அப்படின்னு அவனே அவனை துப்பிக்கிறான். ஆனாலும் அவனோட மனசு கேட்க மாட்டுது. திரும்பி திரும்பி டேயோட டம்மிக்கு தான் அவனோட கண்ணு போகுது. சிச்சி, இது காஜி கிடையாது. புருஷன் புது பொண்டாட்டியை எப்படி பார்ப்பானோ அது மாதிரி தான் இதுவும். அதுவும் இவனை நான் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. பத்தாததுக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது. அப்புறம் எப்படி இது காஜியாகும் அப்படின்னு அவனே அவனுக்குள்ளே பேசிக்கிறான். என்ன தான் ஜங்குக்கு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டாலும் அவனோட மனசும் கண்ணும் டேயோட டம்மியை விட்டு நகர மாட்டுது. வா முடியலையே ஜங்குக்கா, அவன் உன் ப்ராப்பர்ட்டிடா, உன் பொண்டாட்டி, யார் என்ன கேட்பா அப்படின்னு சடனாக போய் டேயோட டம்மியில் அப்படியே முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே டங்கெல்லாம் வச்சு அப்படியே டீப்பாக லிக் பண்ணுறான் அந்த பெல்லி பட்டனெல்லாம். இடம் ஃபுல்லாக அப்படியே ஜங்குக்கோட சலைவாவாக இருக்குது டேயோட டம்மியில். இப்படிலாம் ஜங்குக்கு பண்ணுறதால டேக்கு ஜில்லுன்னு இருக்குது அந்த இடமே. ஸோ ஜங்குக்கு இப்படி பண்ண பண்ண தூங்கிட்டு இருந்த டேக்கு அப்படியே முழிப்பு வருது. ஜங்குக்கு பாட்டுக்கு அவனை மறந்து அவனோட வேலையில் அப்படியே ஃபோக்கஸாக அப்படியே அந்த இடத்த பிடிச்சி அப்படியே லிக் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜங்குக்கா, இந்த நேரம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவ்வளோதான். இந்த வாய்ஸ் கேட்டதுமே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு எழுந்து அப்படியே நிற்கிறான். அவனுக்கு இப்போ என்ன பேசுகிறதுனே தெரியல. வாயில் வார்த்தை வராமல் என்னென்னமோ வளர ஸ்டார்ட் பண்ணுறான் அவன் பாட்டுக்கு. என்ன 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 அப்படி பார்க்குற? ஏதோ சும்மா அந்த பக்கம் வந்தேன், ஏதோ குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு, அதான் குழந்தைய பார்த்துட்டு போகலாமேன்னு நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி உன்னோட டம்மியை பார்க்குறதுக்கோ அதில் கிஸ் அடிக்கிறதுக்கெலாம் நான் ஒன்றும் வரல. ஜங்குக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த டைம் வந்திருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அப்புறம் எப்படி ஏதோ உன்னோட டம்மியை பார்த்துட்டு அதில் மயங்கி கிஸ் அடித்த மாதிரி என்னை பார்க்குற? ஐயோ, நான் ஏங்க அப்படிலாம் நினைக்க போகிறேன்? இல்லை, நீ பார்க்குறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. காலையிலேயே பெரிய இவன் மாதிரி வீட்டை விட்டு போக சொன்னான். ஆனால் நைட் பாரு யாருக்கும் தெரியாமல் தூங்கும் போது வந்து முத்தம் கொடுக்குறான். சரியான பொறுக்கி, புறம்போக்கு, காம பிசாசு அப்படி தானே நினைக்கிற? ஐயோ, நான் ஏங்க அப்படிலாம் உங்களை நினைக்க போகிறேன்? நான் யதார்த்தமாக தான் உங்களை பார்த்து கேட்டேன். இல்லை, நீ அப்படி தான் நினைக்கிற. பாரு, இப்போ கூட உன் டிஷர்ட்டெல்லாம் சரி பண்ணுற, அப்போ அதானே அர்த்தம் அதுக்கு. ஐயோ இல்லைங்க, டிஷர்ட் விலகி இருக்கேன்னு தான் சரி பண்ணேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிறதுலாம் இல்லை. ஏதோ நீ நல்லா இருக்க, அவ்வளோதான். அதுக்குன்னு என் அளவுக்குலாம் நீ ஒர்த்து இல்லை. சும்மா அப்படியே ரொம்பலாம் அப்படியே பீத்திக்காத. ஏதோ குழந்தைய பார்க்க வந்தேன், பார்த்தேன். பக்கத்தில் நீ நல்லா இருந்தியேன்னு உன்னையும் பார்த்தேன், அவ்வளோதான். சரி, ஒத்துக்கிறேன், நீயும் ஃபிகராக தான் இருக்க. அதுக்குன்னு மற்றபடி உன்னை கட்டி பிடிச்சி கீழே முத்தம் கொடுக்கலாம் வரல. என்ன பார்க்குற? ரொம்பலாம் ஓவராக சீன் போடாத. பார்க்க வந்தாலும் எனக்கு தேவை தான். நான் போகிறேன் என் ரூமுக்கு அப்படின்னு ஜங்குக்கு பாட்டுக்கு எம்பாரஸ் ஆகி என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ரூமை விட்டு ஓடிடுறான். அப்படியே விட்டால் போதுன்னு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படிலாம் அவர் பேசிட்டு போகிறாரு. இவராக வந்தார், இவராக முத்தம் கொடுத்தாரு, அப்புறம் இவராக என்னென்னமோ என் டம்மியில் பண்ணார். இப்போ என்னையே திட்டிட்டு போகிறாரு. இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல என்னாட்டி.
இப்போ அப்படியே ஜங்குக் சைட் பார்த்தா, ஐயோ போச்சு போச்சு. அப்போ அவன் என்னை பற்றி என்ன நினப்பான்? சரியான பொறுக்கி தூங்கினதுக்கப்புறம் கிஸ் அடிக்கிறான்னு என்னை பற்றி கேவலமாக நினைக்க போகிறான். ஐயோ சை அப்படின்னு அவனே அவனை திட்டிக்கிறான். இப்போ அப்படியே மார்னிங் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் லேட்டாக தான் எழுந்து கீழே வரான். ஜிமின் சோஃபாவில் உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். வாடா மாப்பிள்ள, என்ன நல்லா தூக்கமா? ஆமாம். அம்மா எங்கே காணும்? அக்காவா? அக்காவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஏதோ பார்ட்னரோட பொண்ணு கல்யாணமா, வரத்துக்கு 2 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடு போ. ஸோ ஜங்குக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ரூமுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜங்குக்கோட ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் வருது. பிகாஸ் ஜங்குக்கோட பையன் குக்கி ஜங்குக்கோட பெட்டில் உட்காந்து குட்டி குட்டி டாய்ஸை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் தான் நேராக குழந்தைகிட்ட போகிறான். ஓய் யாரா நீ? பார்க்க என்ன மாதிரியே இருக்க? யார் நீ? நீ தான் குக்கியா? சொல்லு, நீ தான் குக்கியா? என்ன சிரிக்கிற? உன்னை பார்த்து நான் முறைச்சி பேசிகிட்ருக்கேன், என்னை பார்த்து நீ என்ன சிரிக்கிறியா நீனு? அப்படின்னு குழந்தைகிட்ட கோவமாக பேசுகிற மாதிரி பேசி கொஞ்சிகிட்டு இருக்கான். என்ன உன் டேடா கூட ஷவர் பண்ண வந்தியா? எங்கே உன் டேடா? அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். குழந்தையும் ஜங்குக்கோட டேட்டு கையெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து குழந்தை அதோட பாஷையில் ஏதோ பேசிகிட்டு இருக்கு தானா. இப்போ டயாங் தான் ஷவர்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெட்டான உடம்புல அப்படியே டவல் மட்டும் கட்டிட்டு வெளியில் வரான். அவ்வளோதான். இதை பார்க்குற ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படியே வைடாகுது. பா என்னடா காலையிலேயே மூடு ஏற்றி என்னை கொல்லணும்னு முடிவு எதுவும் பண்ணிட்டியா என்ன? அப்படின்னு கீழேருந்து மேலே பார்க்குறான். எங்கள் உடம்பெல்லாம் அப்படியே வெட்டாக இருக்குது. தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே வெறும் டவல் மட்டும் கட்டிட்டு நின்றுட்டுருக்கான். பார்க்குறதுக்கே அப்படியே வெயிலில் எடுத்து வச்ச வெண்ணெய் எப்படி உருகுமோ அது மாதிரி இருக்குது அவனோட ஸ்கின் டோன்லாம் பார்க்குறதுக்கு. ஜங்குக்கா, அது என்னோடய ரூமில் ஹீட்டர் ஒர்க் ஆகலை, அதான் இங்கே ரெஃப்ரெஷ் ஆக வந்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டே சொல்கிறான். நான் உனக்கு ஜங்குக்காவா? நான் உனக்கு ஜங்குக்கா? அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே ஜங்குக் அப்படியே கிட்ட நடந்து போகிறான் டேக்கு முன்னாடி. இல்லை ஜங்குக்கா, அது அப்படின்னு பின்னாடி போகிறான். போய் அப்படியே வாலில் அப்படியே லாக் ஆகி நிற்கிறான். நீ ஏன்டா ரூமுக்கு வரல? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்காக? புருஷன் ஆக்சிடெண்ட் ஆகி 2 மாதம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கானே, அவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்போம். அவனை அக்கறையாக பார்த்து போன்னு அக்கறையும் பாசமும் இல்லைல்ல அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக கிட்ட நிற்கிறான். அக்கறை இல்லாமலாம் இல்லை, நீங்களே இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. உங்களால் மேரேஜ் ஆனதையோ குழந்தை பிறந்ததையோ உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு தெரியும். அதான் உங்கள் முன்னாடி நானும் இல்லை குழந்தைய கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெயின்ஃபுல் ஐஸோட ஜங்குக்கை பார்க்குறான். ஆல்ரெடி ஜங்குக்கும் டேயோட ஃபேஸை தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே 2 பேரோட ஐ கான்டாக்டும் அப்படியே லாக் ஆகுது. இப்போ டயாங் தான் மூச்சு அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு வாளோட அப்படியே ஒட்டி நிற்கிறான். ஜங்குக்கா, என்ன பண்ணுற நீனு? ஜேக்கியோட லிப்ஸ் டேயோட லிப்ஸோட அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு குட்டி இன்ச்சஸ் தான் கேப் இருக்குது. என்னை பாரு, என்னை பாருன்னு சொன்னேன். ஜங்குக்கா என்ன 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 பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ ஜேக்கியோட வார்ம் பிரீத் பட டேக்கு அப்படியே கண்ட்ரோல் லாஸ் ஆகுது. ஸோ 2 பேரோட ஹார்ட் பீட்டும் அப்படியே வேறு லெவலில் ஏறி போகுது. அந்த ரூமில் அப்படியே அவங்களோட மூச்சுக்காக அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. ஸோ ஜங்குக்கும் அந்த இன்ச்சஸ் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு டேயோட லிப்ஸ் கிட்ட அவனோட லிப்ஸ் அப்படியே கொண்டு போகிறான். அப்போ பட்டார்னு டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. டேய் மாப்பிள்ள, ஏதோ தப்பான நேரத்தில் உள்ளே வந்துட்டேன் போல், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொறிகிறான். ஐயோ மாமா, இப்போ என்னையா வேணும் உனக்கு? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உனக்கு வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்குமே, அதான் எங்கள் கூட ஆஃபீஸ் வரியான்னு கேட்க வந்தேன். ஆனால் நீங்கள் வேறு லெவலில் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஐவிங் பண்ணுறான். இந்த கேப்பில் டே அப்படியே ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். ஐயோ போயா, காலையிலே கடுப்பை கழுப்பிக்கிட்டு இப்போ தான் நானே அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக நெருங்கி வந்தேன், அதுக்குள்ளே நீ கொடுத்துட்டியா அப்படின்னு வாலில் ஒரு பஞ்ச் பண்ணுறான் ஜங்கு கடுப்பில். சொன்னால் ஜிமின் பொறுக்கி நீ கையெடுடா ஜிமின் கையெடுன்னு சொல்கிறான்ல. நான் ஏன் கையெடுக்கணும்? நான் ஏன்டா கையெடுக்கணும்? அதெல்லாம் எடுக்க முடியாது.
ஜிலேபி நானே பல மாதம் கழித்து காஞ்சி போய் வந்திருக்கான்டா. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுடா. என் ஜிலேபியில், என் பட்டு ஜிலேபியில். உன் அக்கா பையன் எப்போ என் தம்பியை ஏற்றுக்கிறானோ அப்போ தான் நமக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். அது வர உனக்கு படுக்க வெளியில் தான். என்னை விட்றான்னு சொல்கிறேன்ல. டேய் போடா, அது வரலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஜிமின் பாட்டுக்கு சுகாவை பிடிச்சி வச்சு செமையாக கிஸ் அடிச்சிட்ருக்கான். டேய் விட்றா சொல்கிறேன்ல. முடியாது போடா, நீ காட்டுற நீ ஒழுங்கா என்கிட்ட. ஜிமின் சுகாவை போட்டு வேறு லெவலில் தடவிட்டுருக்கான் டெரஸில் வச்சு. அப்போ டெரஸ்க்கு அங்கே ஜங்குக்கும் வரான். டே பொறுக்கி ஜிமின் விட்றா, என்ன மானத்தை வாங்காத. டே பொறுக்கி ஜிமின் சொன்னா கேளு, என்னை விட்டுன்னு சொல்கிறேன்ல. இங்கே பாரு என்ன, நீ ஜங்குக்கு வரான்டா, விட்றா என்ன. டேய் அவன் கிடக்கான், நீ நல்லா வாயை ஓப்பன் பண்ணி காட்டுடா. டே எரும மாட்டு ஜிமின், ஜங்குக்கு வரான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி ஒரு தள்ளு தான். ஜிமின் போயிட்டு தொப்புன்னு கீழே போய் விழறான். அப்படியே இதை பாரு ஜிமின், நான் சொன்னது தான். நான் சொன்ன விஷயம் நடக்கிறவர் நீ என் பக்கத்துலேயே வரக்கூடாது சொல்லிட்டான் அப்படின்னு சுகா ஜேக்கியை பார்த்து முறைச்சிட்டே கீழே போயிடுறான். யோ மாமா, என்னையா பண்ணிகிட்டு இருக்க இங்கே? நான் மட்டும் ஒத்தையில் கடந்து கஷ்டப்படுறேன், நீ என்னன்னா அந்த சுகா கூட குஜால்ஸாக இருக்கியோ? அதான் வந்து கெடுத்து விட்டியா, அப்புறம் என்ன போடா. ஐயோ என் பட்டு ஜிலேபி வேற கோபமாக போகிறானே. அவனே இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தான், அதுக்குள்ளே உள்ளே வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டல. ஐயோ எப்படியாவது நீ என் ஆளு கூட சேர்த்து வைப்பான்னு பார்த்தா நீ என்னையா நீ சுகாவை பிடிச்சி வேறு லெவலில் தடவிட்டுருக்க. ஐயோ இப்படியாவது என் ஆளு கூட என்னை சேர்த்து வையா. நீ மட்டும் அந்த சுகா கூட சந்தோஷமாக இருக்க. ஐயோ இப்படியாவது என்னையும் சேர்த்து வையா என் ஆளு கூட, என் செல்ல மாமாவில். மயிர் மாமா, நீ தானே அவனுக்கு தண்ணீரும் கொடு மயிரும் கொடுன்னு ரகலை பண்ண. சாப்பிட நல்லா குஞ்சு இருக்குல்ல, குஞ்சு அதெல்லாம் மூடிட்டு தூங்க போ. ஐயோ மாமா, நீயே இப்படி சொன்னால் நான் யார்கிட்டையா போவேன்? ப்ளீஸியா கொஞ்சம் கருணை கட்டியா என் மேலே அப்படின்னு ஜங்குக்கு ரொம்ப கெஞ்சுறான் ஜிமின் கிட்ட. டேய் வாயை மூடுற மாமா ஓமான்னு. இப்போ என்ன, அவன் உன் ரூமுக்கு வரணும் அவ்வளோதானே. உனக்காக இல்லைனாலும் என் பட்டு ஜிலேபிக்காக கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் செஞ்சே தீருவேன்டா. இன்றைக்கி நைட் அவன் ஒன்றுது, இந்த மாமன்ட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன் போனி. இப்போ அப்படியே டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் அப்படியே ஒரு 10 o'clock ஆகுது. டேயோட ரூமில் தான் குக்கி செம்மையாக அழுதுட்ருக்கான் தூங்காமல். அப்போ ஜிமின் தான், டேய் தம்பி, என்னாச்சு, ஏன் குழந்தை அப்படி விடாமல் அழுதுகிட்டே இருக்கான்? ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? அப்போ டே தான், அதெல்லாம் இல்லை ஜிமின் அண்ணா, ஈவினிங்லாம் ஏசி நல்லா தான் ஒர்க் ஆச்சு, இப்போ என்னன்னு தெரியல ஏசி ஒர்க் ஆக மாட்டுது, அதான் ஏசி இல்லாமல் அவனால் தூங்க முடியல போல், அதான் இப்படி அழுதுட்ருக்கான் அப்படின்னு டே சொல்கிறான். எப்படி ஒர்க் ஆகும்? அதான் நான் தான் ஒயரை பிடுங்கிட்டால. ஏதோ ஒயர் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும் டே, அதான் ஏசி ஒர்க் ஆகலை போல். அச்சோ ஏசி இல்லாமல் தூங்க முடியலையா குக்கியால்? அப்படின்னு ஜிமின் டே கையிலேருந்து பேபியை வாங்கிக்கிறான் சமாதானம் பண்ணுறதுக்கு. டே என் கூட வா அப்படின்னு ஜிமின் கூப்பிட்டு ஜேகே ரூமுக்கு தான் போகிறான். அப்போ டே தான், ஐயோ வேணாண்ணா, அவர் ஏதாவது சொல்ல போகிறாரு, பரவாயில்ல கொடுங்க என்கிட்ட, நானே குக்கியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையிலேருந்து குழந்தைய வாங்குறான் டே. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ வா என் கூட அப்படின்னு உள்ளே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார போகிறாங்க 2 பேரும். டேய் ஜேகே, டே ரூமில் ஏசி ஒர்க் ஆகலையாண்டா, பாரு உன் மவனை எப்படி அழுது செவந்து போயிட்டான்னு. டே இந்த குழந்தை எப்படி போய் தூங்க வை, போ உள்ளார நீ போ. அண்ணா அது வந்து அப்படின்னு ஜேகேயை பார்க்குறான். அப்போ ஜிமின் தான், டே அவனெல்லாம் பார்க்காத, இந்த புடி நீ போ, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ போய் குழந்தைய போய் தூங்க வை போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ரூம்குள்ளே அப்படியே அனுப்பி விட்டுறான். டேய் மருமவனே, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவனை கூட்டிகிட்டு வந்துட்டான். ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்து அவனை திரும்பி அனுப்பிவிட்ட, அப்புறம் கொஞ்சம் மூடிட்டு தூங்குன்னு விட்டுருவான் பார்த்துக்கா. சரி ரொம்ப நேரம் ஆகிட்டு போங்க எல்லாமே படுங்க போ. டே நீ போய் படுத்துக்க போ, மாப்பிள்ள நீ போய் படுப்போ அப்படின்னு ஜிமின் சொல்லிவிட்டு ஜெய்கோட ரூம்லேருந்து ஜிமின் அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்போ டயாங் தான் பேபியெல்லாம் அப்படியே தூங்க வச்சு தொட்டிலில் போட்டுடுறான். இப்போ அப்படியே நிற்கிறான். போயிட்டு பெட்டில் போயிட்டு படுக்கலாமா இல்லை ஜேகே ஏதாவது சொல்லுவானான்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான் ஜேகேயே பார்த்துட்டு. அப்போ ஜங்குக் தான், ஏசி ஒர்க் ஆகலைன்னா ரூமுக்கு வர தெரியாதா? யாராவது கூட்டிகிட்டு வந்து உன்னை விட்டால் தான் உள்ளார வருவீங்களோ? என்ன சீன் போடுறியா? ஓ நேற்று நான் அப்படி பேசினேன் நைட்டு, அதுக்காக இன்றைக்கி சீன் போடுறியோ? ஐயோ அப்படிலாம் இல்லை, குக்கி கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் தூங்கிடுவான்னு நினச்சேன், அதான் கூட்டிகிட்டு வரல. பாரு என் பிள்ளை மூஞ்ச எப்படி அழுது செவந்து போயிருக்குன்னு. ஓ இப்படி தான் என் பிள்ளைய நீ பார்த்துக்கிறியோ? இப்போ எங்கள் மாமா மட்டும் கூட்டிகிட்டு வரலன்னா இன்றைக்கும் நீ வந்திருக்க மாட்டில. சரி நேற்று ஏன் ரூமுக்கு வரல? அதான் நான் காலையிலேயே சொன்னேனே, உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரெஸ்ட்டு தேவை, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வரல நாங்கன்னு. ஓ அப்போ எனக்கு ஞாபகம் வரலன்னா அப்படியே விட்டுருவேன், ஞாபகப்படுத்துறதுக்கெலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி தானே?
உன்னை பார்த்தா என் மேலே பாசமே இல்லாத மாதிரி இருக்கே. ஒருவேளை என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ? இல்லை அப்படிலாம் இல்லைங்க, பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனால் சைடில் ஒன்றுமே தெரியலையே. என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ என்னை அவாய்ட் பண்ணுறியா படசெல்லாம் மறந்ததுனால? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டே பயந்து அப்படி நின்றுட்டே இருக்கான் அங்கேயே. சரி வா வந்து படு. இன்னும் எவ்வளோ நேரம் அப்படியே என்னையே பார்த்துட்டு நிற்க போகிற? ஸோ ஜேகே ஒரு சைடு டே ஒரு சைடு அப்படியே திரும்பி பார்த்த மாதிரி படுத்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இப்போ அப்படியே டைம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. டேக்கு முழிப்பு வருது. ஸோ அப்படியே முழிச்சு பார்க்குறான். பார்த்தா ஏதோ ஒரு கட்டை மேலே படுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ தான் நல்லா முழிச்சு பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு மேலே அப்படியே ஹாஃப் சைடு கை காலெல்லாம் அப்படியே மேலே போட்டு அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி படுத்திருக்கான். மேலே இருக்கிற ஒரு பிக்கு அதில் இருக்கிற மாதிரி தான் அப்படியே ஹக் பண்ணி படுத்திருக்கான். நம்ம தனியாக தானே படுத்திருந்தோம், எப்போ இந்த மனுஷன் மேலே வந்து படுத்தோம் அப்படின்னு ஜங்குக்கு ஃபேஸ் அப்படியே சாஃப்டாக தொட்டு பார்க்குறான். ஜங்குக்கும் அப்படியே க்யூட்டாக அப்படியே பன்னி மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அப்போது டயாங் தான், உனக்கு எப்போ தாண்டா என்னையும் குழந்தையும் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் அப்படியே சாஃப்டாக போய் ஒரு கிஸ் பண்ணுறான். கொடுத்துட்டு மேலேருந்து அப்படியே எழுந்திரிக்க போகிறான். அப்போது ஒரு கை டேயை பிடிச்சி இழுத்து திரும்பியும் ஜேகே மேலேயே அப்படியே படுக்க வச்சுக்குது. எங்கே போகிற? இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து எங்கே போகிற? டேவோட ஐஸ்லாம் அப்படியே வைட் ஆகுது. அப்படியே ஜங்குக்கு ஃபேஸையே அப்படியே முடிச்சு பார்க்குறான். என்ன பார்க்குற? இப்படியே என்னை பார்த்துட்டு இருந்தேன், எடுத்து வச்சு கிஸ் அடிச்சிடும் பார்த்துக்க அப்படின்னு டேவோட லிப்ஸ் அப்படியே அவனை தம் ஃபிங்கர் வச்சு அப்படியே ரப் பண்ணுறான். என்னடா நேற்றுலாம் வாழ மாட்டான் போக மாட்டேன் வீட்டு விட்டு அனுப்புங்கன்னு சொன்னானே, இன்றைக்கி இப்படி கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணுறானேன்னு பார்க்குறியா? டேயும் ஆமாங்கிற மாதிரி ஹெட்டை அப்படியே நோட் பண்ணுறான். அதெல்லாம் அப்படி தான் நடிப்பு, சும்மா லொலலாய்க்கு பண்ணேன் அப்படின்னு ஐவிங் பண்ணுறான். அப்போ உங்களுக்கு பழசெல்லாம் மறக்கலையா? எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? அதெல்லாம் இல்லை, பழசெல்லாம் மறந்தது உண்மைதான். ஆனால் இப்படி வீட்டை விட்டு போ அப்படி இப்படின்னு சொன்னது அதெல்லாம் சும்மா புருடா. நீயும் நொன்னங்கரனும் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்க தான் அப்படி பண்ணேன். பரவாயில்ல, 2 பேரும் நல்லாவே ஆடி போயிட்டீங்க. ஜேகே இப்படி சொல்லவும் டேவோட ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி ஜேகேவே ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குற? ஏதோ உன் நொன்னங்காரான் எனக்கு சம்மந்தம் பேச கேட்டப்போ உன்னை ஏதோ கட்டி கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப சீன் போட்டானாமே. எங்கள் மாமா சொன்னார் எல்லாத்தையும். பத்தாததுக்கு நீயும் உன் ஒன்றும் சொல்கிற பையனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னியாமே. அதான் சரி, இந்த பழசம் மறந்ததெல்லாம் வச்சு உங்கள் 2 பேரையும் வச்சு விளையாடலான்னு நினச்சேன். எப்படி ஐயாவோட பர்ஃபார்மன்ஸு? 2 பேரும் செமையாக பயந்துட்டீங்க போலையே. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அவ்வளோதான் போச்சு எல்லாமே. இவர் நம்ம அண்ணன் கூடயே நம்ம வீட்டுக்கே அனுப்ப போகிறாருன்னு நினச்சேன். உன் அண்ணங்கார முகரையை பார்க்கணுமே. அப்பா நான் வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னப்போ விட்டா என்னை அங்கேயே அடித்து முகர மூஞ்செல்லாம் பேத்துருவான் போல். அவ்வளோ கோவம் பின்ன இருக்காதா? தம்பியோட வாழ்க்கை அப்படி போதேன்னு. எங்கள் அண்ணனுக்கு என் மேலே அவ்வளோ பாசம். தம்பியை வேணான்னு சொன்னால் எந்த அண்ணனுக்கு தான் கோவம் வராது? வரும். ஏன் வராது? அண்ணங்காரனை சொன்னால் தம்பிக்காரனுக்கும் கோவம் வருது போலையே. ஆமாம், அப்படி தான் வரும். என் அண்ணனை சொன்னால் எனக்கு கோவம் வரதான் செய்யும். எது மறந்தாலும் என் அண்ணன் மேலே உள்ள கோவம் மட்டும் உங்களுக்கு மறக்காது போலையே அப்படின்னு ஜேகே மேலேருந்து எழுந்துக்க போகிறான். அப்போது ஜேகே டேயை திரும்ப இழுத்து பெட்டில் போட்டு அப்படியே டே மேலே அப்படியே ஹோவர் ஆகிறான். என்னடா நீ பட்டு முறுக்கிக்கிட்டு போகிற? என்ன கொழுப்பா? அண்ணங்காரனை சொன்னால் கோபம் இது வருதோ? சரி விடு, இப்போ இதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு நம்ம இப்போ வேணாம் நம்மளை பற்றி பேசுவோமா அப்படின்னு டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கையை எடுங்க. ஃபஸ்ட்டு என் மேலேருந்து எழுந்துறீங்க. நேற்று எதனா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்தீங்க, அதுக்குள்ளே இப்போ இது வேணுமா? கண்டிப்பாக வேணும், இன்றைக்கே வேணும், இப்போயே வேணும். டாக்டர் சொன்னதெல்லாம் என்ன மறந்துட்டியா? டாக்டர் என்ன சொன்னார்? பழசை ஞாபகப்படுத்துகிற மாதிரி போன இடத்துக்கு போங்க, பழைய விஷயத்தெல்லாம் ரீக்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இந்த முக்கியமான விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணி உன் கூட நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சா சரி, உனக்கு இஷ்டம் இல்லை போலையே அப்படின்னு டே மேலேருந்து எழுந்துக்க போகிறான். அப்போ டே திரும்ப ஜேகேவோட ஷர்ட் காலர் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். என்ன அதான் வேணான்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? ஒரு டைம் வேணான்னு சொன்னால் திரும்பலாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டே சிரிக்கிறான். ஆஹா, இன்னும் தாமதம்
பொறுமையாக ஜங்கா. டீ கத்தாதரா. டேடி என்னடா பண்ணுற? ஏன்டா ஒரு புள்ள பெற்றதுக்கப்புறமா ஏன்டா இந்த நிலையை நெளிகிற? டீ ஒழுங்கா காட்டுறா எல்லாத்தையும் எனக்கு. நீ என்ன அப்படி பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது ஜங்குக்கா. சும்மா காட்டுறான் அப்படியே எனக்கு. ஜங்கா வலிக்க ஜங்கு, பொறுமையாக ஜங்கா. ஏன் ஜங்கு அப்படி பண்ணுற? டே கத்தாதரா. டே கத்தாதரா, என்னை டைட்டாக பிடிச்சிக்கோடா. தாங்குவேன் உன் ஆண்மையை நான் கேள்வி கேட்க விடையளித்திட போகிறாய் நீ.